Hello guys, welcome to Trade Anonymous. So this is gonna be my first video and we are gonna see about the basics of C++. C++ or basics தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So I am Prabhu, let's just jump on the content without blabbering a lot. So C++னா முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a high level programming language. அது நமக்கு ஒரு high performance தரும். அதே மாதிரி oops கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே அதை சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு வந்து பல அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம சி பிளஸ் பிளஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் டெவலப்மெண்ட் வந்து நார்மல் அப்ளிகேஷன் வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆர்பிசிஎஸ் த்ரீ அதாவது PS3 ஓட எமுலேட்டர் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் ப்ராஜெக்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் ஃப்ரம் சி பிளஸ் பிளஸ் சி பிளஸ் பிளஸ் தான் அந்த எமுலேட்டர் செஞ்சாங்க. இட்ஸ் அ கிரேட் ப்ராஜெக்ட். ஸோ அதோட ஸ்டார்ட்டிங்க்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு அப்ளிகேஷனோ இல்லை வேற எதுவுமே வந்து உருவாக்கணும்னா அதுக்கு நம்ம முதல்ல சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல கண்டிப்பா. சரி, ஓகே. ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். லேட்டு நம்ம போக போக பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இது ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி எஸ்டிஎல் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கு. அதுல ப்ரீ பில்ட் பல கண்டெய்னர்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்லாம் இதுல இருக்கும். ஸோ மெமரி டைனாமிக் மெமரி அலோகேஷன்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஆப்டிமைஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் தரும். ஸோ சியோட அப்சல்யூட் சின்டாக்ஸ் தான் சி பிளஸ் பிளஸா இருக்கும். ஆல்மோஸ்ட் தே ஆர் 90% சேம். அப்பயே நம்ம சியை யூஸ் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி இருந்தா சியை விட சி பிளஸ் பிளஸ் நமக்கு பல இன்பில்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் இட்ஸ் லைக் அல்டிமேட் ஏலியன் இன் பென்டன் அந்த மாதிரி தான். ரைட்டா? ஸோ இது இவ்வளவு விஷயம் சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் புரியாம இருக்கும். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் போக போக கத்துக்க கத்துக்க எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு போயிடலாம். ஸோ முதல் எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக்ஸ் டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முத முத டேட்டா டைப்ப நம்ம இன்ட்ட பாத்துடலாம். இன்ட் எதுவும் இல்ல. இன்டிஜர் தான். இன்டிஜர் தான் இன்ட். ஸோ வாட் இஸ் இன்டிஜர்? நமக்கு நம்பர்ஸ் எல்லாமே இன்டிஜர்ஸ் தான். எடுக்கிற நம்பர்ஸ் எல்லாமே. 9 ஆர் -1 ஆர் எனி வேல்யூ எதா இருந்தாலும் அது வந்து நமக்கு இன்டிஜர் தான். அதுக்குன்னு பாயிண்ட் வரக்கூடாது. பாயிண்ட் இல்லாம அப்சல்யூட் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இன்டிஜர் தான். அந்த இன்டிஜர் வேல்யூஸ ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம இன்ட்ங்கிற டேட்டா டைப்ப யூஸ் பண்றோம். ஆல்ரைட். ஸோ இதே வந்து அந்த இன்டிஜர் பக்கத்திலேயே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம ஃப்ளோட் வேல்யூ யூஸ் பண்றோம். அதே மாரி டபுள் இருக்கு. டபுளும் பாயிண்ட் வேல்யூஸ் தான். பட் டபுளுக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்னடா வித்தியாசம்? 2 ஒரே மாதிரி தானடா இருக்கு. 2ம் பாயிண்ட் வேல்யூஸ் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு டபுள்ல வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிசிஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பை வேல்யூ. பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்க்கு அப்புறம் போயிட்டே இருக்கும். ஆனா ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் 7 டெசிமல் பிளேஸஸ் வரைக்கும் தான் ப்ரிசிஷன் இருக்கும். அதுக்கு மேல சுத்தமா ப்ரிசிஷன் இருக்காது. அந்த மாதிரி டயத்துல நமக்கு ப்ரிசிஷன் அதிகமா இருக்கணுங்கிற இடத்துல தான் நம்ம வந்து டபுள் யூஸ் பண்றோம். ஆல்ரைட். ஸோ இதுதான் ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டிஜர்ங்கிறதுக்கு என்ன கண்டிஷன்னா, அது ரியல் நம்பரா இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவாவும் இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவாவும் இருக்கலாம். பட் இட் கன்டெய்ன்ஸ் எ லிமிட். ஒரு லிமிட் வரைக்கும் தான் சேவ் பண்ண முடியும். ஆ அதுக்கே அது ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்ச்க்குள்ள உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பட் இட் மஸ்ட் நாட் பி டெசிமல் வேல்யூ. ஒரு பாயிண்ட் வரக்கூடாது. இதே அதுல வந்து டெசிமல் வேல்யூஸும் இருந்துச்சு. பாயிண்ட்க்கு அப்புறமும் நம்பர் இருந்துச்சுன்னா, அது ஃப்ளோட்டுக்கு வந்து நம்ம 7 டெசிமல் பிளேஸஸ் வரைக்கும் நமக்கு ப்ரிசிஷன் வேணும்னா நம்ம ஃப்ளோட் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கு மேலயும் ப்ரிசிஷன் வேணும்னா டபுள் வேல்யூ. ஓகே. ஸோ இதோட இந்த இன்டிஜர் வேல்யூ இது இப்போதைக்கு ஆரம்பத்துல இதுவரைக்கும் தெரிஞ்சா போதும். அப்புறம் கேரக்டர். கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஆல் ஆஸ்கி வேல்யூஸ். ஏயா இருக்கட்டும், இல்ல ஜே எனி கேரக்டர்ஸ் ஆர் ஒரு பிளஸ்ஸா இருக்கட்டும். அது எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் நம்ம வந்து சொல்லலாம். ஈவன் ஸ்பேஸ கூட நமக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம் கேரக்டரா. இந்த ஆஸ்கி வேல்யூஸ்ல இருக்கிற அனைத்து வேல்யூயுமே நம்ம வந்து கேரக்டருக்கு நம்ம வந்து குடுத்துக்க முடியும். எல்லாமே. ஸோ அந்த மாரி இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஜேங்கிறது வந்து ஒரு ஆஸ்கி வேல்யூ. அண்ட் இட்ஸ் அ லெட்டர். அந்த லெட்டர் இந்த மாரி இத தான் நம்ம கேரக்டர்ன்னு சொல்லுவோம். ஆஸ்கி வேல்யூஸ்ல இருக்கிறது கேரக்டர்ம்போம். அந்த கேரக்டர் ஃபுல்லா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு உள்ள டேட்டா டைப் தான் கேரக்டர். ஆல்ரைட். ஸோ சிங்கிள் கேரக்டர் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு ஏன்னா ஏ, ஜேன்னா ஜே அவ்வளவுதான். அதுக்கு மேல
ஹலோ அப்படி வருதுன்னா, அந்த ஹலோல ஹச் மட்டும் தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல எனக்கு ஒரு ஃபுல் சென்டென்ஸ் சாரி ஒரு ஃபுல் சென்டென்ஸோ இல்ல ஒரு ஃபுல் வேர்டையோ சேவ் பண்ணணும் என்கிற பட்சத்துல வந்து என்ன செய்யலாம்னா, நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா, ஸ்ட்ரிங்ன்னு போட்டுட்டு பக்கத்துல ஸ்ட்ரிங்கோட நேம் எந்த நேம் வேணாலும் நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க எஸ்டிஆர்ன்னு குடுத்துருக்கேன். ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்வல் டூ சிம்பல் போட்டு டபுள் கோட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டுட்டு கடைசியா வந்து செமிகாலன் போட்டு முடிச்சணும். இந்த செமிகாலன்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா, நம்ம சி பிளஸ் பிளஸ்ல எல்லாத்துலயும் என்ன ஒரு கோடு முடிக்கிறதா இருந்தாலும் செமிகாலன் போட்டு தான் முடிச்சாகணும். அப்பதான் கம்பைலருக்கு வந்து இந்த இடத்தோட வந்து நமக்கு இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து டெர்மினேட் ஆகுதுங்கிறது வந்து தெரியும். சோ, அதனால தான் நீங்க ஒரு பெரிய கோட் டைப் பண்றீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல செமிகாலன் போடலைன்னா மொத்த கோடும் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயி நின்றும். அதை டீபக் பண்ணவே ரொம்ப நேரம் ஆகும் பெரிய கோடா இருந்தா. அது போக போக அதோட தலைவலின்னா உங்களுக்கே புரியும். ஓகே. ஆல்ரைட். இதுதான் ஸ்ட்ரிங்கோட பேஸ். ஸ்ட்ரிங் வந்து இப்படிதான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிங்ல அந்த ஹச் மட்டும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும்ங்கிற மாரி இருந்துச்சு பட்சத்துல வந்து கேரக்டர் அத யூஸ் பண்ணுவோம். சாரி கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரைட். சோ அடுத்து பூலியன் வேல்யூ இருக்கு. பூலியன் டேட்டா டைப். அடுத்து பூல் என்கிற கீவேர்ட் இருக்கு. அதுக்கு நீங்க நேம் வந்து இ பின் நம்ம கிளிக் பண்ணிருக்கோம். அது எனிதிங் பிளாக் கூட குடுத்துக்கலாம். இந்த பூலியன் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 வேல்யூ தான். ஒண்ணு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். இந்த 2 கண்டிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அத தவிர்த்து வேற எதுவும் சேவ் பண்ண முடியாது. இது நமக்கு பல இடத்துல யூஸ் ஆகும். அது நமக்கு போக போக புரியும். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பூலியன் வேல்யூஸ் கேன் ஸ்டோர் ஒன்லி 2 வேல்யூஸ். இட் கேன் பி எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆல்ரைட். So this is the basic of data types, and let's move on to the next topic, the basic operations in input and output. So அதுல நமக்கு வந்து 2 ஃபங்ஷன் இருக்கு. ஒண்ணு cin and another thing is cout. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து coutக்கு மூவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம cin மூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டேய் நீ மேல என்னமோ 2 இது குடுத்திருக்க. ஒண்ணு ஹேஷ்டாக் இன்க்ளூட் IOStream குடுத்திருக்கு. இன்னொன்னு யூசிங் நேம் ஸ்பேஸ் STD குடுத்திருக்கு. இதெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணும் இல்ல. இந்த ஹேஷ்டாக் இன்க்ளூட் ஐஓஸ்ட்ரீம்ங்கிறது ஹெடர் ஃபைல். அண்ட் அனதர் திங் இஸ் யூசிங் நேம்ஸ்பேஸ் எஸ்டிடிங்கிறது வந்து நமக்கு நேம்ஸ்பேஸ் டிக்ளரேஷன் அப்படின்போம். இதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுனா நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். லேட்டர் கூட பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஐஓஸ்ட்ரீம் என்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது இட்ஸ் அ லைப்ரரி தட் கன்டெய்ன்ஸ் அ செட் ஆஃப் லைப்ரரி. இந்த சி பிளஸ் பிளஸ் ப்ரோகிராமுக்கு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்ம ஐஓஸ்ட்ரீம் என்கிற ஒரு லைப்ரரி தான் வச்சிருக்கோம். அந்த லைப்ரரிய வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல உள்ள பொருள்லாம் இருந்தா தான் நம்ம வந்து சி பிளஸ் பிளஸ் கோடே ரன் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு கிட்சன்ல இருக்கீங்க. அந்த கிட்சன்ல வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் சமைக்கணும். அதாவது ஒரு சாப்பாடு சமைக்கணுங்கிற பட்சத்துல, நமக்கு ஒரு கரண்டி இருக்கணும், பாத்திரம் இருக்கணும், மஞ்சள் இருக்கணும், உப்பு இருக்கணும், தக்காளி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே எதுல இருக்கும்? ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். இது தக்காளி எல்லாமே. இன்னொன்னு பாத்திரம் எல்லாமே ஏதாவது ஒரு ஷெல்ஃப்ல இருக்கும். அந்த விஷயம், அந்த செல்ஃப்ங்கிற விஷயம், அதே மாரி ஃப்ரிட்ஜ் என்கிற அந்த பொருள், அதுதான் வந்து நம்ம ஐஓ ஸ்ட்ரீம் மாரி. ஆல்ரைட். ஸோ இதுதான் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அப்புறம் என்ன யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடினா, எஸ்டிடிங்கிறது அதுவும் ஒரு செட் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரைட். அதே மாரி தான் இதுவும். ஸோ சி அவுட், சி இன் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் 2 பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்பரேஷன் தான். இல்ல இந்த சி இன்னும், சி அவுட்ங்கிற 2 ஃபங்ஷனையும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிடி தான். அதே மாரி தான். சேம் எக்ஸாம்பிள். பிக்சர். அலைக் ரிமெம்பர் தட். அதுதான் இந்த யூசிங் நேம்ஸ்பேஸ் எஸ்டிடி அண்ட் ஐஓஸ்டிம். இது 2யும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டீப்பரா போனோம்னா நம்ம லேட்டர் போகலாம். பட் இப்போதைக்கு இது எப்பவுமே நம்ம எந்த ஒரு கோட் இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருந்தாலும் இந்த 2 ஃபைல் இருக்கணும். அதே மாரி இன்ட் மெயின் அந்த ஓப்பன் கர்லி பிரேசஸ் ஆரம்பத்துல, அது மாரி லாஸ்ட்டா அந்த எல்லோ கலர்ல கர்லி பிரேசஸ் முடியுதுல்ல, அதுவும் எப்பவுமே இருக்கும். மெயின் ஃபங்ஷன் அதாவது இன்ட் மெயின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மெயின் ஃபங்ஷன்க்குள்ள இருக்கிற கோட் மட்டும் தான் ஃபுல்லா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுல நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோமோ, அதுதான் வந்து நமக்கு ஃபைனலா யூசர் கிட்ட வந்து டிஸ்ப்ளே ஆக போறது. ஓகே. சோ மத்த சில ஃபங்ஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் சப் ஃபங்ஷன். அது வந்து மெயின் ஃபங்ஷன் கிடையாது. சப் ஃபங்ஷன்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கு. சில ஃபங்ஷன் டிக்ளேர் பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபங்ஷன வந்து நம்ம இந்த மெயின் ஃபங்ஷனுக்குள்ள கால் பண்ணி நம்ம சில புரோகிராம்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். அது என்ன ஒரு புரோகிராமா இருந்தாலும் அது எப்பவுமே மெயின் ஃபங்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த சப் ஃபங்ஷன்னா என்னங்கிறத நம்ம லேட்டர் வீடியோஸ்ல கூட பார்க்கலாம். இப்ப டைரக்ட்டா நம்ம டாபிக்கான இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்பரேஷன் இன் சி பிளஸ் பிளஸ்க்கு போயிடலாம். ஆல்ரைட்.
ஸோ எடுத்தோனே சி அவுட் தான் நமக்கு இருக்கு. அது வந்து அவுட்புட் ஆப்பரேஷன். சி அவுட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, யூசருக்கு வந்து சில செட் ஆஃப் வேல்யூஸ அவுட்புட்டா குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஹலோ வேர்ல்ட் குடுத்துருக்கேன்னா, இந்த கோட ரன் பண்ணி பார்க்கலாமே. லெட்ஸ் see வாட் ஹேப்பன்ஸ். ஹலோ வேர்ல்ட் கீழ வந்துருச்சா? ஸோ இந்த டெர்மினல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹலோ வேர்ல்ட்ங்கிறது வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு அவுட்புட்டா. ஆல்ரைட். ஸோ இந்த மாரி ஒரு யூசருக்கோ, ஒரு டெவலப்பருக்கோ நமக்கு வந்து இந்த புரோகிராம் குடுக்குற அவுட்புட் வேல்யூஸ் இட் கேன் பி a ஸ்ட்ரிங் ஆர் இன்டிஜர் ஆர் எனிதிங் எந்த டேட்டா டைப் வேணா நம்ம குடுக்கலாம் வெளிய. அவுட்புட்டா குடுக்குறோம்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபங்ஷன் தான் cout. அதுக்கு தான் நம்ம cout யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள என்ன வேல்யூ வேணா குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்டிஜர் ஆ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் a இஸ் ஈக்குவல் டூ 10 அப்படி குடுத்துக்கலாம். ரைட். ஸோ இந்த ஹலோ வேர்ல்ட தூக்கிட்டு நம்ம இங்க A குடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்னாச்சு 10 10 வந்து நமக்கு வெளிய வந்துருச்சு. ஓகே. அவுட்புட்டா வெளிய வந்துருச்சு. ஸோ இந்த அவுட்புட்டா குடுக்கணும்ங்கிற பட்சத்துல தான் நம்ம cout யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம இன்டிஜர வந்து 10ங்கிறது நம்ம கோட்லயே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு யூசர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நான் வேல்யூ வாங்கி, அத வந்து நான் அவுட்புட்டா திருப்பி யூசர் கிட்ட குடுக்கணும்ப்பா. அதுக்கு நான் என்ன செய்யலாம்? அப்பதான் இங்க தான் நமக்கு இன்புட் ஆப்பரேஷன் தேவைப்படும். அந்த இன்புட் ஆப்பரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, தட்ஸ் வேர் சின் கிவ்ஸ் இட்ஸ் இன்புட். ஆல்ரைட். ஸோ நம்ம இன்டிஜர் ஏ ங்கிற ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கலாம் இங்க. ஓகே. ஸோ நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா, யூசர் கிட்ட இருந்தே வந்து ஏய வாங்கி ஐ மீன் அந்த வேல்யூ வாங்கிட்டு யூசர் கிட்ட குடுக்க போறோம். அவன் பொருள் எடுத்து அவனே போட போறான். அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். சிஇன் சிஇன் குடுத்துட்டு ஆ குளோஸ்ட் ஆ ட்ரையாங்குலர் பிரேசஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் திருப்பி வந்து சிஇன் ஏ. ரைட். இது குடுத்துட்டீங்கன்னா, இப்ப என்ன ஆகும் பார்ப்போமா? கோட் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப எனக்கு கீழ வந்து இந்த ஒரு ரெக்டாங்கிள் மாரி ஒரு இது வந்திருக்கு எனக்கு. இங்க நான் வந்து என்ன குடுக்க போறேன்னா, ஆ சம் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஓகே குடுத்தீங்கன்னா, திருப்பி எனக்கு அந்த வேல்யூவே திருப்பி பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. திருப்பி அது எனக்கு அவுட்புட்டா வந்துருச்சு. நான் என்ன வேல்யூ குடுத்தேனோ, அதுவே எனக்கு திருப்பி வந்துருச்சு. இந்த கோட்ல என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்கி, அத ஏன்னு ஸ்டோர் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப யோட வேல்யூ நான் குடுத்த வேல்யூ. ஆல்ரைட். அது ஸ்டோர் ஆயிடுச்சு. இங்க நான் என்ன குடுத்திருக்கேனோ, அத எடுத்து இந்த சிஎன் வந்து அந்த வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணிரும். இந்த புரோகிராம் ரன் ஆகும்பொழுது. இப்ப இந்த சிஎன தூக்கிருவோமே. இப்ப அடுத்து என்ன இருக்கு? அவுட் இருக்கு. அவுட் ஏ. ஆல்ரைட். குடுக்கும்போது என்ன ஆகுது? அந்த வேல்யூ வந்து அவுட்புட் ஆகுது. இதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஆல்ரைட். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். அத எடுத்து நம்ம திருப்பி யூசர் கிட்டயே குடுக்குறோம். ஸோ இப்படிதான் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா, இப்படி வாங்கி வாங்கி தான் குடுத்துக்கிட்டு இருப்போமா? அப்படின்னு இல்ல. நம்ம சில இடத்துல வந்து யூசர் கிட்ட இருந்து டைனாமிக்கா வேல்யூஸ் வாங்குற மாரி இருக்கும். அத வாங்கிட்டு, அத வச்சு ஆப்பரேஷன் பண்ணிட்டு, அப்புறமேட்டு அது நமக்கு திருப்பி யூசர் கிட்டயே டிஸ்ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். இன்ட் பின்னு ஒண்ணு டிக்ளேர் பண்ணிப்போம். ஓகே. ஸோ அதையும் நம்ம யூசர் கிட்ட இருந்தே வாங்குவோம். இதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஆல்டரேஷன் பண்ணுவோமா? அவுட் வச்சு யூஸ் பண்ணலாம். அவுட்புட் ஆப்பரேஷன் வச்சு. என்ன குடுத்துக்கிறோம்? அவுட் என் enter the value of n குடுத்துக்கிறோம். ஆல்ரைட். ஸோ இங்க வந்து அவுட் enter the value of b அப்படின்னு குடுத்துக்கலாம். செமிகாலன் ரொம்ப முக்கியம் லாஸ்ட்டா. போட்டுக்கணும் கண்டிப்பா. ஓகேவா? இங்க நம்ம அவுட்ல என்ன குடுத்துக்கலாம்? a பிளஸ் பின்னு குடுத்துக்கலாம். ஆல்ரைட். ஸோ அந்த இங்க பிளஸ்ங்கிறது ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவோம். அது நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். இதுவரைக்கும் நான் சொல்றேன். பிளஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அடிஷன். தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இங்க வந்து நம்ம என்ன குடுத்துக்கலாம்னா, அவுட் அ சம் அப்படின்னு குடுத்துக்கலாம். சம். ஓகே. ஸோ நம்ம ம் ரன் பண்ணி பார்க்கலாமே. ஓ! சாரி செமிகாலன். பாத்தீங்களா நானே மறந்துட்டேன். ஸோ எனிவேஸ் திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ கேட்குது. வோட வேல்யூ நான் வந்து 10ன்னு குடுத்துக்கிறேன். வோட வேல்யூ கேட்குது. வோட வேல்யூ நான் 20ன்னு குடுத்துக்கிறேன். கடைசியில நமக்கு என்ன வந்துச்சு? சம் இஸ் ஈக்குவல் டூ 30. யாஹ்! ஸோ 2
ஆ 2 வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்ம வேல்யூ வந்து யூசர் கிட்ட இருந்தே வாங்கணும். அது 2யும் வாங்கிட்டு, அதுல ஒரு ஆப்பரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, திருப்பி யூசர் கிட்டயே திருப்பி குடுத்துட்டோம். So this is what input and output operational basics. இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். Let's move on to the next topic. Hello guys. இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். போன டாபிக்லயே நான் வந்து அடிஷனல் ஆப்பரேட்டர்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதெல்லாம். இதுல இந்த ஆப்பரேட்டர்ஸ்ங்கிற ஃபுல் விஷயத்தையும் ரொம்ப வந்து கொஞ்சம் டெப்த்தா பார்க்க போறோம். ஆல்ரைட். இங்க வந்து நம்ம எடுத்தோனே என்ன பண்ணியிருக்கலாம் பார்க்கலாம். ஏ அண்ட் பி அண்ட் ரிசல்ட்ங்கிற 3 வேரியபிள நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட். ஸோ அந்த ஏ அண்ட் பிங்கிற 2 வேரியபிளுக்கு மட்டும் நம்ம வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியலைசேஷன்னா என்ன? இங்க வந்து ஏக்கு 10ங்கிற வேல்யூவ அசைன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வாட் இஸ் கால்ட் இனிஷியலைசேஷன். ஆல்ரைட். ஸோ ரிசல்ட்ங்கிற இன்னொரு வேரியபிளுக்கு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணல. எந்த வேல்யூயும் இனிஷியலைஸ் பண்ணல. ஆனா போக, போக நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரிசல்ட்ங்கிற இடத்துல ஏ பிளஸ் பின்னு குடுத்துருக்கோம். 10 பிளஸ் 5 15ங்கிறது வந்து இங்க இனிஷியலைசேஷன் ஆக போகும். அவ்வளவுதான் விஷயம். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அரித்மெடிக் ஆப்பரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தலாம். அது வேற ஒண்ணும் இல்ல. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ்ங்கிற 5 டைப் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இந்த மாடுலஸ் மட்டும் நான் என்னன்னு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆல்ரெடி. வந்து நம்ம 2 வேல்யூ நம்ம வந்து டிவைட் பண்ணும்பொழுது கிடைக்க போற ரிமைண்டர் தான் வந்து நம்ம மாடுலஸ்ன்போம். 22யும் அதே மாரி 10யும் நம்ம டிவைட் பண்ணோம்னா கிடைக்கப் போற ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அந்த 2 தான் மாடுலஸ். ஆல்ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு பார்க்கலாமே. 25 மாட் 10 குடுத்தோம்னா, அதோட வேல்யூ 5 இருக்க போகுது. அந்த ரிமைண்டர் வேல்யூ 5 இருக்க போகுது. அதுதான் மாடுலஸ். இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் 5. அதான் மாடுலஸ். அதுக்கு வந்து நம்ம பெர்சன்டேஜ் சிம்பல் யூஸ் பண்ணிருவோம். பெர்சன்டேஜ் சிம்பல் இருக்கிறதுனால டிவிஷன்ங்கிறது நெனச்சு குழப்பிக்காதீங்க. ஆல்ரைட். டிவிஷனுக்கு வந்து ஸ்லாஷ் சிம்பல் தான். ஆல்ரைட். இங்க எல்லாமே ஒரே கோடு தான். ரிசல்ட் இஸ் ஈக்வல் டூ ஏபின்னு குடுத்துருக்கோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் பிய வந்து பிரிண்ட் பண்றோம். ஏ பிளஸ் பி இஸ் ஈக்வல் டூ ரிசல்ட். ரிசல்ட் வந்து இங்க ஏ பிளஸ் பின்னு குடுத்துருக்கோம். அப்ப ரிசல்ட் வந்து கண்டிப்பா அடிஷனா தான் இருக்க போகுது. ரைட். நல்லா பார்த்துக்கோங்க கோட. அதே கோட்ல நம்ம பிளஸ்ஸ வந்து நம்ம மைனஸாவும், இங்க வந்து ஸ்டாராவும், ஸ்லாஷாவும், மாடுலஸாவும் போட்டுருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. அதேதான். ஓகே. அடுத்து ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரேட்டர் தென் சிம்பல், லெஸ் தென் சிம்பல், ஈக்குவல் டூ, நாட் ஈக்குவல் டூ இந்த 4 வேல்யூ தான் நம்ம ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் சொல்லுவோம். ஓகே. அப்புறம் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஆம்பர்சாண்ட், அதாவது அண்டும்போம், லாஜிக்கல் அண்டும்போம். இன்னொன்னு லாஜிக்கல் ஆர், அதே மாரி லாஜிக்கல் நாட். ஓகேவா? இது ஃபுல்லா வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அதாவது பூலியன் வேல்யூஸா தான் இருக்க போகுது. லாஜிக்கலாவே பேசிக்கலி பூலியன் வேல்யூஸ் தான். அப்புறம் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஈக்குவல் டூ. இத நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். இங்க பிளஸ்ஸோ, இங்கேயே நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸும் என்ன வேணா போட்டுக்கலாம். ரைட். இது போடும்பொழுது என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேயே குடுக்குறேனே. இந்த மாரி குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ் ஈக்குவல் டூ ஏ அப்படின்னு குடுத்துட்டேன்னா, இது எதுக்கு ஈக்குவல்ன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டூ ரிசல்ட் பிளஸ் ஆ ரிசல்ட் பிளஸ் ஏங்கிற மாரி. என்னடா அது ஒண்ணும் புரியலையே அப்படி கேட்டீங்கன்னா, இப்ப ரிசல்ட்க்கு ஆல்ரெடி 10ங்கிற வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதே மாரி ஏவோட வேல்யூ 2வா இருந்துச்சுன்னா, ரிசல்ட் 10 பிளஸ் 2 வந்து என்ன ஆகும்? 12 ஆகும். அந்த 12 போய் ரிசல்ட்க்கு அ இனிஷியலைஸ் ஆயிரும். அதுதான் வந்து இந்த ஆ பிளஸ் ஈக்குவல் டூங்கிற மாரி போட்டுக்கலாம். சிம்பிள் ஆப்பரேட். அப்புறம் இங்க நமக்கு நெறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. அதுதான் பிளஸ் பிளஸ். இப்ப வந்து ஆ ஏ இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு குடுத்துருக்கோமா, ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னு குடுத்தோம்னா, 11 அதாவது ஒரு வேல்யூ மட்டும் இன்கிரீஸ் ஆயிரும். இதே மைனஸ் மைனஸ் குடுத்தோம்னா, டிக்ரீஸ் ஆகும். இதுலயே ப்ரீ இன்கிரிமென்ட், போஸ்ட் இன்கிரிமென்ட், ப்ரீ டிக்ரிமென்ட், போஸ்ட் டிக்ரிமென்ட்ன்னு இருக்கு. இப்போ ப்ரீ இன்கிரிமென்ட்னா என்னன்னா, இப்ப ஒரு கோடு இருக்கு. ஆல்ரைட். இந்த கோட்ல வந்து இப்ப ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டூ பிளஸ் பிளஸ் ஏன்னு இருக்கா? இந்த செமிகாலன் முடியறதுக்கு முன்னாடியே இது வந்து இந்த ஏங்கிற வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆயிரும். இதே பின்னாடி பிளஸ் பிளஸ் வந்துச்சுன்னா, இந்த செமிகாலன் முடிஞ்சா தான் அது வந்து இன்கிரிமென்ட்டே ஆகும். அதாவது இந்த லைன் ஆஃப் கோட் கம்ப்ளீட்லி முடிஞ்சா தான் நமக்கு வந்து டிக் அ இன்கிரிமெண்ட் ஆகும். இதே முன்னாடி ப்ரீ இன்கிரிமென்ட் அதாவது முன்னாடி பிளஸ் பிளஸ் போட்டோம்னா, இந்த ஒன்ஸ் டிக்ளேர் ஆனோனே அது வந்து இன்கிரிமெண்ட் ஆயிரும். அதுதான் அது.
நம்ம இன்னும் டெப்த்தா பார்க்கலாம். நார்மலா சொல்ல முடியல. புரியாது கண்டிப்பா. இங்க பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஆம்பர்சாண்ட் இருக்கு. அந்த ஒரு ஆர் இருக்கு, எக்ஸார் இருக்கு, நாட் இருக்கு, லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட் நெறையா இருக்கு. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். இத நான் கண்டிப்பா ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்கா எதுனா பார்த்து பயந்துற வேணாங்கிறனால, நம்ம டைரக்ட்டா வந்து என்னென்ன பார்க்குறோம்னா, அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரைட். ஸோ ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம இந்த கோட ரன் பண்ணி பார்ப்போமா? ஒரு வாட்டி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து A ஓட வேல்யூ 10, B ஓட வேல்யூ 5 ஸோ இங்க நமக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ 10 மாடுலஸ் ஆஃப் 5 10யும் 5யும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 0 தான். ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி கானா டிவைட் அண்ட் வி கானா கெட் த ரிசல்ட் இஸ் 2 ரைட்? ஸோ ரிமைண்டர்ஸ் வந்து நமக்கு 0வா தான் கிடைக்க போகுது. ஆல்ரைட். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, A கிரேட்டர் தென் B. இந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லையா? A வந்து 10 B 5 இருக்கு. இப்ப A வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி கிரேட்டர் தென் B. 10 இஸ் கிரேட்டர் தென் 5 தானே? உண்ம தானே? இட்ஸ் ட்ரூ தானே? ட்ரூவோட ட்ரூக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும்னா, 1 பிரிண்ட் ஆகும் நமக்கு. இதே அது ஃபால்ஸா இருந்தா 0 வரும். ஏன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து 2 பிட் தான் இருக்கு. 1 0 ஒண்ணு 1. 1ன்னா ட்ரூ, 0ன்னா ஃபால்ஸ். இதுல தான் மொத்த கம்ப்யூட்டருமே பைனரி வேல்யூல தான் மொத்த கம்ப்யூட்டருமே வேலை செய்யும். ஆல்ரைட். ஸோ B கிரேட்டர் தென் Aவா? அது ஃபால்ஸ் தானே. 5 இஸ் நாட் கிரேட்டர் தென் 10. ஸோ அது ஃபால்ஸ். ஸோ 0ன்னு பிரிண்ட் ஆக போகுது. Aயும் Bயும் ஈக்குவலா? 10 இஸ் ஈக்குவல் டூ 5 கிடையாது. 0. இதே 10ம் 10ம் 5ம் ஈக்குவல் இல்லையா? உண்மதான். அப்போ 1 பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான். ஆல்ரைட். ஸோ அது கீழ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸும் வேணாம். நமக்கு இந்த இன்கிரிமெண்ட், பிட்வைஸ் இதெல்லாம் வேணாம். இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் பார்த்துடலாமே. ஸோ ரிசல்ட் A இருக்கு. A 10ஆ இருக்கு. நம்ம பிளஸ் பிளஸ் பண்ணோம்னா ப்ரீ இன்கிரிமெண்ட் பண்ணோம்னா இங்க நமக்கு சாரி நான் இங்க ப்ரீ இன்கிரிமெண்ட் பண்ணல. ஒன்ஸ் ப்ரீ இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ப்ரீ இன்கிரிமெண்ட் இங்க நமக்கு என்ன ஆச்சு? 11 வந்துருச்சா? 11 வந்து விட்டது. ஒரு ஒரு வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இதே டிக்ரிமென்ட் பண்ணோம்னா, இங்க போஸ்ட் டிக்ரிமென்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து இந்த ஸ்டேட்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது டிக்ரிமென்ட்டே ஆகும். இதே நான் வந்து முன்னாடி குடுத்திருந்தேன்னா, எனக்கு 5 - 1 போட்டு 4 பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் வேணாம். ஸோ இதோட ஆப்பரேட்டர்ஸ் முடிச்சுக்கலாம். நான் கண்டிப்பா ஆப்பரேட்டர்ஸ் இன்னும் எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். தேவை வரும்பொழுது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். லெட்ஸ் சைன் ஆஃப்.